நிலா பூமியை சுத்துது, பூமி சூரியனை சுத்துது. இதன் அடிப்படையில தான் இரவு பகல் வருடங்கள் எல்லாம் நம்ம கணக்கிடுறோம். அவ்வாறு பூமி, நிலா, சூரியன் மூன்றும் சுற்றும் பொழுது ஒரே நேர்கோட்டுல பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல நிலா நேரா வந்து அதோட நிழல் சூரியனை மறைச்சா அதை தான் சூரிய கிரகணம், சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்றோம். எப்போதுமே சூரிய கிரகணம் அமாவாசை நாளிலும் சந்திர கிரகணம் முழு நிலவு நாளிலும் தான் வரும். சரி, சின்ன நிலா எப்படி அவ்வளவு பெரிய சூரியனை மறைக்குது அப்படின்னு பார்ப்போம். சூரியன் நிலவை விட 400 மடங்கு பெருசு. அதே நேரம் நிலவுக்கும் பூமிக்கும் உள்ள தூரத்தை போல சூரியனுக்கு உள்ள தூரம் 400 மடங்கு அதிகம். ஒரு பொருள் நமக்கு நெருக்கமாக இருக்கும் பொழுது அது தொலைவில் இருக்கிற பொருளை விட பெருசா தெரியும் அப்படின்ற அறிவியல் கோட்பாட்டின் அடிப்படையில் தொலைவில் இருக்கும் சூரியனும் அருகில் இருக்கிற நிலவும் ஒரே அளவில் தெரியுது. அதனால தான் நிலாவோட நிழல் சூரியனை மறைச்சு சூரிய கிரகணம் உருவாகுது. ஆனால் இன்றைய நிகழ்வில் நிலவானது சூரியனை முழுசாக மறைக்காம அதோட மைய பகுதியை மட்டுமே மறைச்சிருக்கு. எனவே சூரியனோட விளிம்பு பகுதியில் நெருப்பு வளையம் போல காட்சி அளிக்குது. இதுதான் வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிங் ஆஃப் ஃபயர். சூரிய கிரகணம் ஒவ்வொரு ஆண்டுமே 2 அல்லது 3 முறை ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு. ஆனால் அது ஏன் எல்லா பகுதியில் இருக்க மக்களும் எல்லா நேரமும் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். உதாரணமாக இந்த படத்தை பார்ப்போம். பூமியில் ஏ அப்படின்ற பகுதியில் இருக்க மக்களோட நேர் எதிர்கோட்டில் நிலவு சூரியனை மறைச்சிருக்கு. அதே போல் பி பகுதியில் இருக்க மக்களோட நேர்கோட்டில் முழுமையாக சந்திரன் மறைக்கல அப்படின்னாலும் ஒரு அளவுக்கு மறைச்சிருக்கு. இப்போ சி பகுதியில் இருக்க மக்களுக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரனே கிடையாது. இதனால தான் பூமியில் இருக்கிற எல்லாராலையும் சூரிய கிரகணத்தை எல்லா நேரமும் பார்க்க முடியறதில்ல. இந்த அடிப்படையில் தான் தமிழகத்தில் இன்னைக்கு நமக்கு 90% சூரிய கிரகணம் தென்பட்டு இருக்கு. சரி, சூரிய கிரகணத்தின் போது எதனா ஆபத்தா அப்படின்னா, அறிவியல் பூர்வமாக சூரிய கிரகணத்தின் பொழுது தீமை விளைவிக்கும் கதிர்கள் சூரியன் கிட்ட இருந்து வருது அப்படின்னு இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணலை. நம்ம எப்படி வெயில் காலத்தில் நிழலுக்காக கொடை பிடிக்கிறோமோ அது போன்ற ஒரு சாதாரண நிகழ்வு தான் இது. விண்வெளியில் எத்தனையோ நிகழ்வுகள் தினமும் நடந்துக்கிட்டே இருக்கு. அதில் நம்மால் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அறிவியல் நிகழ்வு தான் இந்த சூரிய கிரகணம்.